மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். இதை சரி செய்ய வேண்டிய நிலை உள்ளன. மின்கம்ப தாங்கு கம்பிகள் 32,164 சரி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளன. பழுதடைந்த மின்பெட்டிகள் 1023 பழுதடைந்த மின்பெட்டிகளை பராமரிக்க வேண்டிய நிலையில் உள்ளன. பலவீனமான பீங்கான் இன்சுலேட்டர் 33,356 இதை மாற்ற வேண்டிய நிலையில் உள்ளன. இப்பொழுது 1030 துணை மின் நிலையங்கள் பராமரிக்கப்பட வேண்டியுள்ளன. இந்த அளவிற்கு இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இப்பொழுது மின்வாரியம் உள்ளன. அதற்கு காரணம் கடந்த 9 மாதங்களாக எந்தவித பராமரிப்பு பணிகளையும் முந்தைய இருந்த அரசு செய்யவில்லை. ஆகையால் இதை 10 நாட்களுக்குள் 19ஆம் தொடங்கி 10 நாட்களுக்குள் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு ஒட்டுமொத்த மின்வாரியத்தினுடைய எந்திரமும் பயன்படுத்தப்பட்டு பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு அதன் மூலம் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அது எப்படி எடுத்திருக்கோம்? அந்த பராமரிப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி மாவட்டங்கள் வாரியாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். ஒரு நாளும் எந்தெந்த பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடக்கிறது, எந்த இடங்களில் அதற்குண்டான கால நேரங்கள் எவ்வளவு என்பதையும் பிரித்து எடுத்திருக்கிறோம். அதற்குண்டான பணிகள் அறிவிக்கப்படும். அந்தந்த மாவட்டங்களில் செய்யக்கூடிய பணிகள் ஒட்டுமொத்தமாக அறிவிச்சிருவாங்க. தினம் இன்னைக்கு அறிவித்து நாளைக்கு பராமரிப்பு பணிகள் நடக்காது. ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டிய பணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கும். $2,77,00,000 மின் இணைப்புகள் மின் கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த மின் இணைப்புகள். அதில் 3 வகையான வாய்ப்புகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருந்தாங்க. 2019 மே மாதம், அதற்கு பிறகு முந்தைய மாதம், அதாவது மின் கட்டணம் செலுத்துவதற்கு முந்தைய மாத கணக்கீடு, அதற்கு பிறகு அவங்களே செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கொண்டு அதையும் கட்டணம் செலுத்தினாங்க. இந்த 3 வாய்ப்புகள் கொடுத்தது தமிழ்நாட்டில் இப்போ தான் முதல் முறை. இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. ஆகையால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மொத்தம் 10,03,777 பேர் தங்களுடைய மின்கட்டணம் அதிகமாக இருப்பதாக சொல்லி இந்த 3 வாய்ப்புகளை பயன்படுத்தி 10 லட்சம் பேர் இதில் அவர்களுக்கு உரிய கட்டணத்தை செலுத்துவதற்குண்டான பயனை அடைந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த 10 நாட்கள் நாங்கள் எடுக்கப்பட்ட அந்த கணக்கீடு, உயரதிகாரிகளை கொண்டு எடுக்கப்பட்ட கணக்கீட்டின் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளுக்கு பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் நீங்கள் கேட்குற மெட்டீரியல்ஸ் தேவையோ அதை அனைத்து மெட்டீரியல்ஸும் கொண்டு போய் தயார் நிலையில் இருக்குது. நாளை மறுநாள் தொடங்கினோம்னா பணிகள் போர்க்கால அடிப்படையில் அது நடக்க இருக்கின்றன. அதே போல் நீங்கள் கேட்டது ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திரும்ப மின்வாரியத்தின் சார்பாக ஊழியர்களும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு சொல்லியிருக்காங்க. இது அரசு